Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Lenovo தரப்புல இருந்துட்டு Z6 Pro என்ற ஸ்மார்ட்போன் பத்தின டீடைல்ஸ் தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். So இந்த ஸ்மார்ட்போன் வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடியே வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ரூமர் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 மெகா பிக்சல் கேமரா வந்துட்டு இந்த ஸ்மார்ட்போன்ல ப்ரொவைட் பண்ண போறதா, ஒரு சிங்கிள் கேமரா ப்ரொவைட் பண்ண போறதா ஒரு இமேஜும் லீக் ஆயிருந்தது. அதே நேரத்தில் இது ரொம்பவே ஒரு பெரிய ரூமரா வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். கேமரா மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வித் அது எவ்வளோ ப்ரைஸில் வந்துட்டு இந்தியாவில் லான்ச் ஆனால் எவ்வளோ ப்ரைஸுக்கு வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்கன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்ககிட்ட வந்து நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Lenovo Z6 Pro. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 100 மெகா பிக்சல் சிங்கிள் கேமரா இருக்க போகிறதா ஒரு ரூமர் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுவும் ஹைப்பர் வீடியோன்ற ஒரு புது டெக்னாலஜி இதில் எடுத்துகிட்டு வந்து இருக்குதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகியிருக்கிற பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு 100 மெகா பிக்சல் சிங்கிள் கேமரா வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிறது இல்லை. அது வெறும் ஒரு ரூமராக தான் இப்போ போக போகுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேறு எந்த வகையான கேமரா செட்டப் இங்கே எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப் தான் இவங்க எடுத்துகிட்டு வராங்க. அதாவது 4 கேமராஸ் பின்னாடி வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இப்போ இதான் ட்ரெண்டில் இருக்கிறதுனால 100% ஒரு 48 மெகா பிக்சல் கேமரா தான் இவங்களும் எடுத்துகிட்டு வர போகிறாங்க ப்ரைமரி கேமராவா. ஸோ அதோட இன்னும் 3 கேமரா எந்த காம்பினேஷன்ஸோட வரப்போகுதுன்னு இன்னும் நம்மளுக்கு கிளியராக தெரியல கைஸ். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட்டையும் நான் கடைசியில் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே வந்துட்டு ஒரு 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான் இவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. AMOLED டிஸ்பிளே கைஸ். ஸோ AMOLED டிஸ்பிளே எடுத்துகிட்டு வர போகிறதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. ஸோ அது வந்துட்டு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிற பேட்டரி. ஸோ பேட்டரி பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 4000 mAh பேட்டரியை தான் இவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க வித் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட். ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். 4000 mAh பேட்டரி வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு Type-C போர்ட் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜரும் பாக்ஸோடவே கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதான் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் கைஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸர் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் டிவைஸாக இருக்க போகிறதுனால இதுலேயே லேட்டஸ்ட் குவால்காமோடைய லேட்டஸ்ட் சிப்செட் 855 சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிடுற கேமரா. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்னாடி ஒரு குவாட் கேமரா செட்டப் தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க 48 மெகா பிக்சல் ப்ரைமரி சென்சரோட. மீதி 3 கேமராஸ் வந்துட்டு எந்த ரெசல்யூஷன்ஸில் எடுத்துகிட்டு வராங்கன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை கைஸ். ஸோ செல்ஃபி கேமராவை பற்றி பேசணும்னா செல்ஃபி கேமரா வந்துட்டு ஒரு 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இங்கே எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரில. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற வேரியன்ட்ஸ். ஸோ வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு 3 வேரியன்ட்ஸில் எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு 6GB + 64GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியன்ட். இன்னொன்று வந்துட்டு 8GB + 128GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியன்ட். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10க்கு இவங்க போல டைரெக்டாக 12GB வேரியண்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ 12GB RAM வித் 256GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியண்ட். ஸோ இந்த 3 வேரியண்ட் தான் இவங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறதா இவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ கலர் வேரியன்ட்ஸை பார்த்தோம்னா 2 கலரில் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வராங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டிசைன் தான் கைஸ். அந்த இமேஜஸை பார்க்கும்போது நான் வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு டிசைனை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் கலர் காம்பினேஷன்ஸும் சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு ரெட்டு ப்ளஸ் பிளாக் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே கிரேடியன்ட் ஃபினிஷ் தான். ஸோ ஒரு மாதிரி ஷைனியான லுக் வந்துட்டு கண்டிப்பாக இது நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ ஒரு கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் இருக்குது. ஆனால் கிளாஸா இல்லையான்னு தெரில. ஸோ அது இன்னும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் ஒரு கிளாஸ் ஃபீல் தான் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் அன்பில் ஆகல கைஸ். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு சைனாவில் வந்துட்டு எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் வந்துட்டு ஒரு 40,000 to 55,000 தான் இவங்க வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்துட்டு இப்போது OnePlusக்கு ஒரு காம்படிஷன் கொடுக்கணுன்னா இந்தியாவில்
ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இவங்க எடுத்துகிட்டு வந்தால் தான் ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் கொடுக்க முடியும். ஏன்னா இதில் வந்துட்டு பாப்அப் கேமரா அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா குவாட் கேமராஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம். ப்ளஸ் ஒரு லேட்டஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் பவர்ஃபுல் சிப்செட் எடுத்துகிட்டு வராங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பேட்டரி கூட 4000 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் வீடியோ டெக்னாலஜி வேறு இதில் இருக்குது. 1000 தான் 100 மெகா பிக்சல் கேமரா இல்லைனாலும் இந்த குவாட் கேமரா செட்டப்ல வந்துட்டு இவங்க ஹைப்பர் வீடியோன்ற ஒரு புது டெக்னாலஜியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை கூட யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஈகராக இருப்பாங்க. ஸோ ஒரு 45,000 55,000 வரைக்கும் இவங்க ப்ரைஸ் பண்ணாங்கனாலே ரொம்ப ஒரு சூப்பரான வர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் கைஸ். ஸோ அது வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். 100% 4Gயும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் இது வந்துட்டு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா கடைசியில் நான் சொல்கிறேன்னு சொன்னிருந்தாலே அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட். ஸோ ரொம்ப தூரம்லாம் இல்லை, வர April 23 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சைனாவில் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அஃபிஷியலாக சைனாவில் எவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்றதுலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த மீதி அந்த கொஞ்சம் ரெசல்யூஷன்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அது கூட அதில் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ எல்லா விஷயமும் அங்கே கிளியர் ஆகிடும் கைஸ். ஆனால் இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஒரு கன்ஃபார்மான விஷயம் தான். ஸோ அதில் எந்த வகையான டவுட்ஸும் இல்லை. ஸோ இதான் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு வேற ஏதாவது டெக்னிக்கல் வீடியோஸாவோ இல்லைனா மூவி ரியாக்ஷன் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் கண்டிப்பாக அந்த வீடியோ பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்களால் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல் க்ரோ ஆகிறதுக்கு. ஸோ அதான் கைஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். ஸோ until then, signing off from Sandeep.